இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளா புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6லேருந்து ஸ்லோகம் 10லேருந்து 13 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 10. யோகி யுஞ்சீத சததம் ஆத்மானம் ரஹசி ஸ்திதஹ ஏகாக்கீயத சித்தாத்மா நிராசீர பரிக்கிரஹ. இதோட அர்த்தம், ஒரு யோகியானவர் தனிமையில் இருந்து மனதையும் உடலையும் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபடுத்தி இன்பம் மற்றும் உடைமைகளுக்கான ஆசைகளை அகற்ற வேண்டும். அடுத்து ஸ்லோகம் 11, 12 ரெண்டும் சேர்த்து பார்ப்போம். சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்ய ஸ்திரமாசனமாத்மனஹ நாத்யுச்ருதம் நாதி நீச்சம் சைலாஜினகுஷோத்தரம் தத்ரைகாக்ரம் மனः க்ருத்வா யதசித்தேந்திரியக்ரியः உபவிஷ்யாசனே யுஞ்சாத் யோகமாத்ம விசுத்தயே. இதோட அர்த்தம், யோக பயிற்சி செய்ய ஒருவர் புனிதமான இடத்தில் தர்பை புல், மாந்தோல் மற்றும் மிருதுவான துணியை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து இருக்கை செய்ய வேண்டும். அது மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. அந்த இருக்கை மீது உறுதியாக அமர்ந்து யோகி அனைத்து எண்ணங்களையும் செயல்களையும் கட்டுப்படுத்தி ஒருமுகமான எண்ணத்துடன் தியானத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். அடுத்து ஸ்லோகம் 13. சமம் காயசிரோ கிரீவம் தாரயன்னச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய ராசிகாக்ரம் ஸ்வம் திசச்சானவலோகயன். இதோட அர்த்தம், அவர் உடல், கழுத்து மற்றும் தலையை ஒரே நேர்கோட்டில் உறுதியாக பிடித்து கண்களை எங்கும் அலைய விடாமல் மூக்கின் நுனியை பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஸ்லோகங்களோட அர்த்தத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இது வரைக்கும் ஏன் யோகம் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பகவான் இந்த ஸ்லோகங்களில் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். அது என்னன்னு பார்ப்போம். சும்மா ஏனோ தானோன்னு நானும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு தியானம் பண்ணக்கூடாதுங்க. அதில் நாம் ஒரு முனைப்பு காட்டணும், ஆர்வம் வளர்த்திக்கணும். ஒரு இராணுவ சிப்பாய் எப்படி தலைமை தளபதியை மீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு டிசிப்ளினாக ப்ரிப்பேர் ஆவாரோ, எந்த அளவுக்கு கம்பீரமாக க்ளீனாக அவர் முன்னால் போய் நிற்கணும்னு நினைப்பாரோ, அதே மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கடவுளை மீட் பண்ணுறதுக்கு தயாராகணும் அப்படின்னு நம்ம குருமார்கள் சொல்கிறாங்க. தியானம் பண்ணுறது மூலிமா நம்ம கடவுளை மீட் பண்ணுறதுனால தியானம் பண்ணுறதுக்கு தகுந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் எப்படி பண்ணணும்னு இந்த ஸ்லோகங்களில் பகவான் சொல்கிறார். முதல்ல பிளேஸ், பியூரிட்டி, கிளீன்லினஸ். பூஜை அறை இல்லை தியான அறை அப்படின்னு ஒன்று இருந்தால் அந்த ரூமில் தியானம் பண்ணலாம். செப்பரேட்டாக ரூம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல சுத்தமான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் புனிதம், சேக்ரட்னஸ் கிடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் உடல் சுத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல் மனசை கெடுத்துக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் எப்படி பெட்ரூமுக்கு போனால் தூக்கம் வர மாதிரி, டைனிங் ஹாலுக்கு போனால் பசிக்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்த உடனே நமக்கு தியானம் பண்ணணும்னு தோணும். ரெண்டாவது விஷயம் இருக்கை, அதாவது சீட்டு. நாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது தர்ப புல்லால் செய்த பாய் மேலே மாந்தோல் போட்டு அதுக்கு மேலே ஒரு சாஃப்டான துணி போட்டு ஒரு ஆசனம் இருக்கணும்னு பகவான் சொல்கிறார். நாம் காலத்துக்கு ஏற்ப மெடிடேஷன் சேர் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்டு பாயோ இல்லை பலகையோ இருந்தால் கூட நல்லது. அந்த சீட்டை மெடிடேஷன் தவிர வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம தினசரி தியானம் பண்ண இந்த சீட்டில் உட்காரும்போது தானாக பழைய மெடிடேஷன் கண்டிஷன் நமக்கு கிடைக்கும். மூணாவது விஷயம் ஆசனம், அதாவது போஸ்டர்.
நாம் தியானம் பண்ண உட்காரும்போது நம்ம தலை சாயாமல் தொங்காமல் இருக்கணும். முதுகும் கழுத்தும் வளையாமல் உட்காரணும். தலை, முதுகு, கழுத்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட் லைனில் நிமிர்ந்து உட்காரணும். படுத்துக்கிட்டோ காலை நீட்டிக்கிட்டோ தியானம் பண்ணக்கூடாது. நம்ம சம்மணங்கால் போட்டுக்கிட்டு கிராஸ் லெக்டு போஸ்டரில் கை விரல்களை கோத்துக்கிட்டு முடிஞ்சால் சின்முத்திரை பண்ணி, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரும் கட்டை விரலும் தொட்டுக்கிட்டு மற்ற விரல்களெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணும்போது உடல் அசைவு இல்லாமல் ஷேக் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு பகவான் சொல்கிறார். மகான் பாபுஜி மகாராஜ் கொடுத்த சகஜ மார்க்க 10 நியமங்களில் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமில் நம்ம மேலே பார்த்த 3 விஷயங்களையும் சொல்லிட்டு, அதாவது having separate dedicated place and seat for worship, specially adhering to purity and cleanliness of the body and mind, sitting in one and the same posture for meditation, இதெல்லாம் சொல்லிட்டு தினமும் சூரியோதயத்துக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காலையில் 5 மணினா சரியாக டெய்லி 5 மணிக்கு ரெகுலராக தியானம் பண்ணணும்னு சொல்கிறார். இப்படி ரெகுலராக ஃபிக்ஸ்டு ஹவரில் தியானம் பண்ணும்போது நம்மளை அறியாமலே நாம் தியான நிலைக்கு, சரியான தியான நிலைக்கு வந்துடுவோம். அடுத்து எப்படி தியானம் பண்ணணும்னு 10வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். யுஞ்சீத சததம் ஆத்மானம் அப்படிங்கிறார். அதாவது டெய்லி ரெகுலராக தியானம் பண்ணணும். முடிஞ்சால் ஒரு நாளில் 2-3 தடவைக்கு மேலே தொடர்ந்து தியானம் பண்ணி பழகணும் அப்படிங்கிறார். அடுத்து ரகசி ஸ்தித ஏகாக்கி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அதாவது நான் தியானம் பண்ண போகிறேன்ல அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணாமல், ஊரெல்லாம் தண்டோரை போடாமல், பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாமல், லைவ் டிவி கவரேஜில் போஸ் எல்லாம் கொடுத்துட்டு தியானம் பண்ணக்கூடாதுங்க. பப்ளிக் பிளேஸ் லைக் பார்க்கில் எல்லாம் தியானத்துக்கு உட்காராமல் சீக்ரெட்டாக தனிமையில் இருந்து ரகசியமாக யார் கண்ணாலையும் பட்டுக்காமல் நம்ம தியானம் பண்ணுறதே யாருக்கும் தெரியாமல் தியான பயிற்சி பண்ணணும்னு பகவான் சொல்கிறார். அடுத்து நிராஷீர் அபரிக்கிரக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். அதாவது ஆசைகளிலிருந்து விடுபட்டு, வித்தவுட் பீயிங் அட்ராக்டட் பை எனிதிங் எல்ஸ். அபரிக்கிரக அப்படின்னா உடைமைகள், பொசஷன்ஸ்லேருந்து விடுபட்டு, சித்தேந்திரிய நம்ம சித்தத்தை புலன்களில் இருந்து திசை திருப்பி நம்ம குறிக்கோள், இலக்கு, லட்சியம் அந்த பகவானோட ஐக்கியமாகி ஒன்றினையும் ஏகாக்கிரம் அப்படின்னு சொல்லப்படுற கம்ப்ளீட் ஒன்னஸ் வித் காட் தான் நம்ம கோலாக ஒரே சிந்தனையாக மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இதயத்துக்குள்ள ஆத்மாவாக இருக்கும் அந்த பரபிரம்மன் மேலே கவனம் வச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். இப்படி இதயத்தின் மேலே கவனம் வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நம்ம பார்வை மூக்கு நுனியில் இருக்கிற மாதிரி தெரியும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நாம் இப்போ முறைப்படி தியானம் பண்ண ரெடி ஆகிட்டோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.